தேனி தொகுதியில் அதாவது பாஜக கூட்டணி சேர்ந்து தேனி தொகுதியில் நீங்க நிக்கிற மாதிரி நாளைக்கு செய்திகள் வெளியாயிருக்கு. செய்திகள் பத்திரிகை வர்ற செய்திகளா நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அந்த பத்திரிகை எழுதுறவங்களுக்கு தான் தெரியும். அதாவது தேர்தலில் கூட்டணி வைப்பதற்காக பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு சில கட்சிகளோட பேசிட்டு அது முழுமையடைந்த பிறகு உங்களுக்கு நாங்கள் சொல்றோம். அது மாதிரி நான் தேர்தலில் போட்டியிடுவதற்கான எந்த ஒரு முடிவும் எடுக்கவில்லை. கொள்கை ரீதியா நானும் திரு ஓபிஎஸும் 6 மாதத்துக்கு முன்பே ஒன்றிணைந்து அரசியல் செயல்பட வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கேன். அதுதான் அவர் சொல்லுவாங்க. அதாவது உண்மையான அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களது விருப்பம். உண்மையான அம்மாவின் தொண்டர்களாக நினைப்பவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவார். எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி பதவியை அதாவது எல்லாம் உழைத்துதான் மேல பதவிக்கு வருவாங்க. அவர் தவழ்ந்து வந்திருக்காருன்னா அவர் காலை பிடிச்சுதான் பதவிக்கு வந்திருக்காங்கிறத அவருக்கு உண்மையை அதான் உண்மை. எனக்கு தெரியலங்க. ஆட்சி பொறுப்பு இருக்கிறவங்களுக்கு தான் ரகசியம் தெரியும். அதனால மக்கள் பழனிசாமி ஆட்சியை ஒதுக்கிட்டாங்க. திமுக திரும்பி இருக்குன்னு திமுக கையில கொடுத்துருக்காங்க. திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாம மக்களை அனைத்து தரப்பு மக்களை விவசாயிகளாக இருக்கின்ற அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், சிறு குறு தொழில்கள், பெரிய தொழில்கள் எல்லாமே இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. மக்கள் மீது சொத்து வரி, மின்சார கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, பேருந்து கட்டண உயர்வுன்னு வரிச்சுமைகளை ஏற்றுகின்ற மாடல் அரசியா இருக்குது. திராவிட மாடல்ங்கிற பேர்ல திராவிட மக்களையே பாதிக்கின்ற ஆட்சியாக இருக்கிறது. இதற்கெல்லாம் மாற்றாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் இருக்க முடியும் என்பதை மக்கள் உணர்ந்து வருகிறார்கள். அதனால் வர இருக்கின்ற தேர்தல்களிலே எங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஆதரவளிப்பார்கள் என்கின்ற உணர்வோடு நம்பிக்கையோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். கொள்கை என்னன்னு நீங்க எல்லாருக்கும் தெரியல. அம்மாவுடைய லட்சியங்களை, கொள்கைகளை, அம்மாவின் கனவாகிய ஏழை எளிய மக்களுக்கான பொற்கால ஆட்சியை அம்மா அவர்கள் இருந்திருந்தால் எப்படி கொடுத்திருப்பார்களோ அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் அந்த ஆட்சியை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் லட்சியம். அதுதான் எங்களுக்கு கொள்கை. சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாற்று சக்தியாக உருவாகி தமிழ்நாட்டு மக்கள் எங்களை மாற்று சக்தியாக உணர தொடங்கிவிட்டார்கள் சொல்றோம். உருவாகி விட்டேன்னு சொல்றோம். நிச்சயம் அதை நீங்கள் எதிர்பார்ப்பது போல தமிழ்நாட்டில் அம்மாவுடைய ஆட்சியை நாங்கள் அமைப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் மறுபடியும் குற்றவாளிகளை ஆரம்பத்தில் விசாரணை பண்றாங்க. ஏற்கனவே விசாரணை பண்ணி சாத்தியம் பண்ண பிறகு இப்ப மறுபடியும் பண்றாங்க சார். இது எப்படி பாக்குறீங்க? அதாவது கொடநாடு கொள்ளை மற்றும் கொலை எப்ப நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அப்பொழுது நாம் காவல்துறை மூலமோ பத்திரிகைகளையோ பொதுமக்கள் மத்தியிலேயோ என்ன தெரியுது கேள்விப்படுறோம். நிறைய சாட்சிகள் அன்றைக்கு அழைக்கப்பட்டு விட்டது. அதனால காவல்துறை எப்படியும் அந்த கொள்ளைக்கு காரணமானவர்களை, பின்னணியில இருப்பவர்களை, அந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து வேண்டும் என்பதற்காக முழு முனைப்பிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பம். இங்க ஆசை அப்படின்னா அதை காலம் நிறைவேற்றினா நிறைவேற்றுவதை தவிர நாங்க எந்த கட்சியோட பேசிட்டு இருக்கோம் எதையும் சொல்லல. எதுவுமே நிறைவு பெற்றால்தான் சொல்வது அரசியல் நாகரிகமாக இருக்கும். நிச்சயம் இந்தியாவின் பிரதமரை தேர்ந்தெடுக்கின்ற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உறுதியாக இடம்பெறும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.